இன்றைக்கு மாதத்துல வருஷத்துல எத்தனாவது வாரம் இது? ஃபர்ஸ்ட் வாரன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்ப வேதத்துல முதலாவது எதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 7 வசனங்களை கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம சுருக்கமாக தியானித்து நம்ம ஜெபித்து கடந்து சொல்வோம். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த முதல் நாள் நம்ம தியானிப்போம். மத்தேயு 22:37 வசனம் வாசிங்க. 37, 38. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முழு மனதோடு நீ அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. எத்தனாவது கற்பனை? இதான் ஃபர்ஸ்ட். வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் இடத்துல அன்பு கூறணும்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். இந்த வருஷத்துல இந்த முதல் வாரத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் முதல்ல என்னுடைய இருதயத்துல நான் அன்பு கூறணும்னா நான் யாரிடத்துல தான் அன்பு கூறணும்? என் இயேசுவின் இடத்துல மட்டும் அன்பு கூறணும். ஏன்னு சொன்னா அவர் நமக்கு செய்தது போல மற்ற யாருமே நமக்கு செய்யலை. அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. தாய் தகப்பன் கூட நமக்கு செய்யலை. பாவிகளாய் இருக்கும் பொழுது நமக்காக சிலுவை சுமந்தார். பாவிகளாய் இருக்கும் பொழுது நம்முடைய பாவத்திற்காக அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்காக ஒவ்வொருவருக்காகவும் நாம பட வேண்டிய எல்லா தண்டனையும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளினால் நம்மை குணமாக்குகிறார். இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணா அவருடைய தழும்புகளினால் நம்மை குணமாக்குகிறார். நம்ம அவருக்கு பணம் கொடுக்கல, பொருள் கொடுக்கல, அவருக்கு நன்மை செய்யல, எதுவுமே செய்யல, செஞ்சதையே சொல்லி காட்டிடுறோம். புரியுதா? அப்படிப்பட்ட மனிதர்கள் நாம. கொஞ்சம் எதை செஞ்சாலும் அதை சொல்லி வேற காட்டிடுறோம். அப்படிப்பட்ட இருந்தாலும் அவர் நம்மை வெறுக்கிறது இல்லை, நம்மை தள்ளி விடுகிறது இல்லை, நம்மை விட்டு விடுகிறது இல்லை. திரும்ப திரும்ப நம்மை ஆறுதல் படுத்துகிறார், திரும்ப திரும்ப நம்மை கழுவுகிறார், திரும்ப திரும்ப நம்மை சுத்திகரிக்கிறார், திரும்ப திரும்ப நம்மை நேசிக்கிறார். அதனால முதல்ல நம்முடைய வாழ்க்கையில அன்பு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சோம்னு சொன்னா அதை முதலிட யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு? சத்தமா அழகா சொல்றார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு இருதயமா, கொஞ்சம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தான், முதல்ல ஆண்டவருக்கு தான். அவர் எது செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் முழு இருதயம். இப்போ ஆபருக்கு அவங்ககிட்ட குழந்தைய கொடு அப்படின்னு கொடுக்குறா பாருங்க, அதுதான் முழு இருதயம். அதுக்கு ரிட்டன் எந்த பதிலும் இல்லை. கொடுன்னா கொடுக்குறா பார்த்தீங்களா, செய்யனா செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் முழு இருதயம். அந்த முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மா, உள்ளான முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும், 3 விஷயம் சொல்ற. அந்த முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. வேற எதுவுமே ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கல. ஆனா ஆண்டவர் எதை கேட்கிறாரு? உங்க இருதயத்தை கேட்கிறார், இருதயத்தை தாங்குறார். வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட. அதான் இயேசுவின் அன்பு. அவன் நம்மீது அன்பு வைத்திருக்கிறான். அதனால இந்த வருஷத்துல நீங்க தெரிந்து கொள்ளுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் முழுவதும் நான் அன்பு கூறுகிறேன் அப்படின்னா, ஆண்டவரே உம்மிடத்துல நான் அன்பு கூறுகிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், உமக்காக நான் வாழறேன், என்னுடைய எல்லாவற்றையும் உமக்காக என்னை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி முதல்ல உங்களை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு ஒரு காணிக்கையாய் உங்களை முதல்ல நீங்க கொடுங்க. உங்க இருதயத்துல இயேசுக்கு இடம் கொடுங்க. இயேசுவை முதல்ல உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல அவரை நீங்க முதன்மையாய் வைங்க. அவரை ஒரு ஓரமா வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான், அடுத்தது தான் மற்றதெல்லாம். புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப நம்ம வாழ்க்கையில முதலாவது தேவனே. அங்க அதுலயே 2வது சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை, அதுக்கு ஒப்பா இருக்கிற 2வது கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பிறனிடத்தில் நீ அன்பு ஒப்பானதுன்னு சொன்னா இதுவும் ஃபர்ஸ்ட்ல வருது, இது 2வதுன்னு சொல்ல அவரு.
இதுவும் ஃபர்ஸ்ட்ல, அதுக்கு தான் சென்டரில் முதலாவதுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு வசனம் கீழே ஒரு இதுவும் ஃபர்ஸ்ட்டுக்கு தான் வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதையும் நம்ம முதன்மைப்படுத்தி உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறணும். தேவனிடத்தில் எப்படி நீங்கள் அன்பு கூறுகிறீர்களோ அதுபோல் உலகத்தில் மனிதர்களிடத்திலும் நீங்கள் அன்பு கூறுகளாக இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனிதர்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறும்போது தான் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ முடியும், அநேகரை ரட்சிப்பில் நடத்தி பரலோகம் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுகிட்ட பாருங்க, திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களை தொட்டு குணமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டு ஏன் மனதுருகினார்? அந்த ஜனங்கள் மேல அவருடைய அன்பு இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுபோல இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்கள் மேல ஒரு அன்பு இருந்தாதான் அவர்களும் பரலோகத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு வரும். இப்ப மற்ற ஜனங்க மேல அந்த அன்பு நமக்கு வரலன்னா, அவர்களுக்கு மேல அன்பு இல்லைன்னா அவர்களை கண்டுக்கவே மாட்டோம். டெய்லி அவங்க மரித்து கொண்டிருப்பாங்க, தற்கொலை செய்து கொண்டிருப்பாங்க, நரகத்துக்கு போய் கொண்டிருப்பாங்க, நமக்கு உணர்வே இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை நீ எப்படி நேசிக்கிறையோ அதே போல உன்னை சுத்தி இருக்கிற பிறர் மேல உனக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். ஆண்டவரே நம்ம அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, உலகத்தில் பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, பாவிகள், தள்ளப்பட்டவங்க, ஏழைங்க, திக்கச்சவங்க, பணக்காரங்க, எல்லாருமே இதுலேயும் அவங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அன்பு நமக்கு வர வேண்டும். புரியுது? என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு அன்பு நமக்கு வந்துச்சுன்னா அவர்களுக்காக நம்ம எதையாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகும். அவங்களுக்கு ஒரு தியாகம் பண்ணணுன்ற ஒரு அன்பினால தான் அவங்கள நம்ம ரட்சிப்பில் நடத்த முடியும். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ 2 காரியங்கள். முதலாவது, உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நீங்கள் தீர்மானிங்க. முதலாவது தேவனுடைய முதலாவது என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் இந்த வருஷத்தில் அன்பு கூறுங்க. அன்பு கூறுகிறேன்னு பாட்டு பாடுறது போல அவர்கிட்ட அன்பு வச்சுட்டான் பாருங்க, சீக்கிரமா சர்ச்சுக்கு வந்துடுவீங்க, சீக்கிரமா நீங்க ஊழியம் செய்வீங்க, ஆத்துமா ஆதாயப்படுத்துவீங்க, நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நல்ல பைபிள் படிப்பீங்க. இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பினால வருகிற காரியங்கள். அப்ப அன்பு முதல்ல வைத்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முதன்மையாக இருப்பீர்கள். புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிறர் மேல அன்பு வைத்தாதான் அந்த ஆத்மாக்களின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. அவங்களை ஜெபம் பண்ணுவீங்க, அவங்கள ஆலயத்துக்கு கூட்டு வருவீங்க, அவங்களை ரட்சிப்புல நடத்துவீங்க, அவர்களுக்கு ஒரு நல்ல பரலோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. 2வது, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம செய்ய வேண்டிய காரியம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வேகமா வாசிங்க. ஆதியாகமம் 3:8-9. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தேவன் அங்க உலாவி கொண்டிருக்கிறார், ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க கேட்கறாங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். ஆண்டவரை பார்க்க பயந்து அவங்க பாவம் செய்ததுனால, நிர்வாணிகள் என்று அறிந்ததுனால போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தேவன் பாருங்க, காணாமல் போன ஆதாம் ஏவாளையும் தேடி வந்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல் மனிதன், அவனுடைய மனைவி காணாம போயிட்டாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. நீ எங்கே இருக்கிறா என்று ஆண்டவர் அவனை தேடுகிறான். இந்த வருஷத்துல கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை போல பாருங்க, அவர் 99 ஆடுகளை குறித்து கவலைப்படல. புதிய ஏற்பாடுல சொல்ற 99 நீதிமான்களை குறித்து எனக்கு கவலை கிடையாது, ஆனா காணாமல் போன ஒரு ஆடுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் தேடி 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 கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறார். அதே போலத்தான் நீங்களும் நானும் இந்த வருஷத்துல, போன வருஷத்துல எதெல்லாம் நீங்க துளைத்துட்டீங்களோ, எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களோ, இந்த வருஷத்துல முதல்ல அதை நீங்க என்ன பண்ணணும்? தேடணும், கண்டுபிடிக்கணும். இயேசுவை போல அவர் அப்படியே அவங்க போட்டுன்னு சொல்ல வீட்டில் பாருங்க, ஆதாமே அவள் காணாம போயிட்ட, போனா போட்டு விடு, பேய் பிசாசு கீழ்ப்படிஞ்சு பிசாசு பேச்சை கேட்டு ஏதோ பண்ணிட்டாங்க, போட்டு அப்படி விடல. அவரு தேடி வருகிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்? அது போலத்து உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இழந்தீங்களா? நிம்மதி இழந்துட்டீங்களா? பரிசுத்தத்தை இழந்துட்டீங்களா? ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இழந்துட்டீங்களா?
ஜெபம், வேத வாசிப்பு எதெல்லாம் இழந்தீங்க கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்துல 2026ல தேவனை போல அதை தேடுங்க. ஒரு ஸ்திரீ தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெள்ளி பணத்தை தொலைச்சிட்டான். அப்படியே விடல, என்ன செய்தான்? தேடினான், வீட்டில் தேடுறான், கூட்டுறான், பெருக்கிறான், அந்த சேர் எடுக்கிறான், பீரோவை எடுக்கிறான், சோஃபாவை எடுக்கிறான், எல்லாத்தையும் தள்ளி தள்ளி பெருக்கி கிருக்கி கஷ்டம் கண்டுபிடிச்சாலா இல்லையா? கண்டுபிடித்து விட்டான். ஏன் அந்த பணம் அவ்வளவு முக்கியம்? அது தன்னுடைய திருமணத்திற்கு அடையாளமாக நெற்றியில கட்டப்பட்டிருந்த அந்த வெள்ளி பணம். அதை தொலைக்க கூடாது. தொலைச்சனா கல்யாணம் நடக்காது. அது கல்யாணம் வரைக்கும் அவங்க நெத்தியில் அது இருக்கணும். பெண்கள் நிச்சயத்தில் அதை கட்டிடுவாங்க. நம்ம திருமணத்தில் தாலி கட்டுறது போல அவங்க நிச்சயத்தில் அடையாளமாக இந்த பொண்ணு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதுன்னு மற்றவங்க தெரியணுன்றதுக்கு அந்த நெற்றியில் கட்டி விடுவாங்க. அதை தொலைச்சிருச்சு இந்த அம்மா. தேடி கண்டுபிடித்தான். இன்றைக்கு எதெல்லாம் நீங்க தொலைத்து இருக்கிறீங்களோ, ரட்சிப்பையே நீங்க தொலைத்து இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அம்மாவை போல மணவாளனாகிய இயேசுவை மத்திய ஆகாயத்துல நீங்க திருமணத்திலே அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டுமானால் எதெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் இந்த வருஷத்துல முதல்ல நீங்க தேடணும். சரின்றவங்க அலையிலையா சொல்லுங்க. தேடி கண்டுபிடிக்கணும். அது போனோம் போன்றோம் அதெல்லாம் அப்படி நீங்க இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ அதையெல்லாம் நீங்க இயேசு வந்து ஆதாமை தேடி கண்டுபிடித்தது போல, காணாமல் ஆடுகளாய் நம்மை தேடி கண்டுபிடித்தது போல, அந்த ஸ்திரீ அந்த வெள்ளி பணத்தை தேடி கண்டுபிடித்தது போல, நாமும் நம்முடைய ரட்சிப்புக்காக நம்முடைய தேவனோடு கூட உறவாட முடியா, தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியா, இந்த வருடத்துல கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நம்ம எல்லாம் மறுரூபமாகி ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம துளைத்திருக்கிற காரியங்களை எது இருக்கிறதோ அதை முதலாவது தேடும்படி இந்த முதலாவது வாரத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். புரியுதுன்னவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:30 வாசிங்க. மத்தேயு 13:30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி. முதலாவது எதை பிடுங்கணும்? களைகளை பிடுங்கி முடிங்க அந்த வசனத்தை. முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னான். ஆமென். வரலையிலே சொல்லுங்களேன். முதலாவது வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில எதைகளை பிடுங்க வேண்டும்? களைகளை பிடுங்கணும். நம்ம வாழ்க்கையில நம்மை அறியாம நிறைய களைகள் ஆவிக்கிற வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல வாழ்க்கையில அது வளர்ந்துருது. தோட்டத்துல பாருங்க, விதைக்கிற விதை சீக்கிரம் வளர்றது இல்லை. முதல்ல எதுதான் வளருது? காலத்தான் வளருது பாருங்க. அதே பொறுத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய தன்மைகள் வளருவதில்லை. வார பிரசங்கம் பண்ணாலும், வாரம் நம்ம கற்றுக் கொடுத்தாலும், ஜபம், வேத வாசிப்பு இதெல்லாம் வளர மாட்டேங்குது. ஆனா மற்ற கலைகள் பாருங்க, கப 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 கபான்னு வளர்ந்துருது. சீக்கிரமா அது வளர்ந்துருது. கெட்ட பழக்கம் சீக்கிரமா நமக்கு வந்துருது. அப்ப இந்த வருஷத்துல முதலாவது நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்பத்துல வளர்ந்திருக்கிற அந்த கலைகளை முதல்ல பிடுங்கி எறிகிற ஒரு வாழ்க்கை நாம கற்றுக்கொள்ளணும். வேதத்துல படிக்க வேண்டாம், 4 நிலங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார். அதுல ஒரு நிலத்தை ஆண்டவர் சொன்னாரு, அந்த நிலம் விதைக்கப்பட்ட அந்த விதை கொஞ்சம் வளர்ந்து அது நல்லா வளர்ந்து கனி கொடுக்காதபடி சுற்றிலே என்ன வளர்ந்து அமுக்கிச்சான். களைகள், செடிகள், முள்ளு இதெல்லாம் வளர்ந்து அதை அமுக்கிடுச்சு. புரியுது உங்களுக்கு? அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை வாரம் நம்ம கேட்கிறோம், அது வளருது. வளராம இல்லை. நீங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, துதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, நிறைய தசமா கணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் வளர்றீங்க, உற்சாகம் அடையிறீங்க, அப்படி வருது. ஆனா சுத்தி இருக்கிற கலைகள் பாருங்க, அதை விட வேகமா வளருது. வளர்ந்து என்ன பண்ணுதுன்னா அமிக்கிறது. இது வளர விட மாட்டேங்குது. அப்புறம் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். நம்ம வெளிச்சம் கொடுக்க முடியல, கனி கொடுக்க முடியல, மற்றவர்களுக்கு பலன் கொடுக்க முடியல, அப்படியே உள்ள மூடி மறைத்து விடுகிறது.
அப்படியே சபைக்கு வர்றோம் போகிறோம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் காலத்தையும் நேரத்தையும் ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது எதை பிடுங்கணும் இந்த வருஷத்தில்? கலைகள் எல்லாம் பிடுங்கி எடுக்கணும். எத்தனை விதமான கலைகள் நமக்கு தெரியாமல் நம்ம கூட இருக்கு தெரியுங்களா? அதில் மிக மோசமான கலை எதுன்னு சொன்னால் செல்போன். இது ஒரு பெரிய குப்பை. பாருங்க, நிமிர்ந்து கொண்டிருந்த மனுஷனை தலை குனிய வைத்து விட்டது. யாராவது இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறானா? பாருங்க, ரோட்ல பாருங்க, போற எல்லாம் எப்படிதான் போறான்? தலை குனிந்து தான் போறான். இதுக்கு அடிமையாக்கி வைத்திருக்கு சாத்தான். இந்த செல்போனுக்கு நம்ம என்ன பண்ணி வைத்திருக்கிறது? அடிமை, தலை குனிய வைத்திருக்கிறப்ப. ஆண்டவருக்கு நம்ம தலை குனியறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு தலை குனிந்து நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கிறது இல்லை. ஆனா இந்த செல்போனுக்கு நம்ம தலை குனிந்து மணிக்கணக்கான நம்ம அதற்கு நேரம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேத வசனத்துக்கு நம்ம தலை குனிந்தோன்னு வைங்கள, இது நம்மை தலை நிமிர செய்யும். புரியுதுன்னா ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆனா இதுக்கு நம்ம தலை குனிந்தோன்னு வைங்கள, நம்ம அப்படியே ஒன்னும் இல்லாம பண்ணிடுறோம். இது ஒரு பெரிய கலையாக, நம்முடைய குப்பையாக சாத்தான் நம்முடைய கையில கொடுத்து தலை நிமிர்ந்து தேவனை நோக்கி பார்க்க கூடாதபடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அமிழ்த்துகிற ஒரு கலையா இது இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல முதலாவது இந்த கலைகளை நீங்க என்ன பண்ணணும்? பிடுங்கி எறிங்க. அதை பயன்படுத்துங்க. ஆனா அதை பயன்படுத்துற விதத்துல நீங்க பயன்படுத்தணும். தேவையில்லாத நேரத்தை அதுல நாம செலவிடக்கூடாது. கோபம், கசப்பு, எரிச்சல், பொறாமை, எத்தனை கலைங்க நம்ம வாழ்க்கையில வளருது தெரியுமா? நம்ம அறியாம நமக்குள்ள. மற்றவங்க நல்லா இருந்தா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. மற்றவங்க ஒரு வீடு கட்டினா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தர் ஒரு கார் வாங்கிட்டா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம சுற்றி வளருகிற கலைகள், அது கசப்புகள், இந்த வெறுப்புகள், இதெல்லாம் பாருங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும். அதனால்தான் ஆண்டவர் முதலில் சொல்லிட்டார், நீ உன்னை போல் பிறனை நீ நேசித்தாயானால் அவங்க ஆசீர்வாதமா இருந்தா நீ சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா நீ அவங்கள என்ன பண்ற? நேசிக்கிற. அதனால அவங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வரும். ஆனா அன்பு இல்லை, அவங்க மேல உனக்கு அன்பு இல்லைன்னா, அவங்க ஆசீர்வாதமா இருந்தா உனக்கு கசப்பு வரும், வெறுப்பு வரும், கோபம் வரும். அதனால அந்த கலைகள் வளர்ந்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அமிழ்த்து போட்டுவிடும். ஆனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்துல இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க வாழ்க்கையில எந்த கலைகள் எல்லாம் வளர்ந்து நின்று ஆவியில வளரக்கூடாதபடி, ஆண்டவரை நேசிக்க கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி, வேத வாசிக்க கூடாதபடி, உங்களை மன கசப்பு, வெறுப்பு, வேதனைப்படுத்தி உங்களை ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உங்களை நடத்துதோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிங்க. அதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணுங்க. அதை ஒவ்வொன்றாக விலக்கி போடுங்க. முதலாவது ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. அதெல்லாம் தூரமா வலது புறம் இடது புறம் அதை நீங்க தள்ளி போடுங்க. எபிரேயரில் ஆண்டவர் சொல்றல்ல, நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையாய் நீங்க ஓடுங்க. அது நெருங்கி தான் நிற்கும். கலைகள் நெருங்கி தான் இருக்கும். அதை பிடிங்க எரிந்து விடுங்க. அதை முதலாவது அதை தள்ளி விடுங்க. அதை தள்ளி விட்டுட்டு நீங்க ஆண்டவரை நோக்கி, சிலுவையை நோக்கி, இயேசுவை நோக்கி அப்படியே மெதுவா, அவசரப்படாதீங்க, மெதுவா வாங்கன்றாரு. புரியுதண்டவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த கலைகளை சொல்லும் பொழுது நம்ம ஆவிக்குரிய அர்த்தம் மத்தேயு 23:26 சொல்றாரு. எதை சுத்தம் ஆகும்னு சொல்றாரு பாருங்க. மத்தேயு 23:26. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி, பாத்தீங்களா, போஜனபான பாத்திரங்களை வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. பாத்தாங்களா, இப்ப நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கிறேன். இப்ப இது என்ன சுத்தமா இருக்கு? வெளிப்புறம் சுத்தமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ வெளிப்புறம் சுத்தமா இருக்கிற, ஆனா அதை விட எதை நீ சுத்தப்படுத்து? உள்புறத்தை சுத்தப்படுத்து. உள்ள நிறைய கலைகள் இருக்கு, உள்ள நிறைய கசப்புகள் இருக்கு, உள்ள ஆவியில ஆவியானவர் பலன் கொள்ளாதபடி, உள்ளான மனுஷன் வளரக்கூடாதபடி நிறைய பிரச்சனை உள்ள இருக்கு. அதை முதல்ல நீ எடுத்து போடு, உள்ள நீ சுத்தப்படுத்துங்கிற செய்தி கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை.
உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற உள்ளான கலைகள் எல்லாம் இந்த வருஷத்துல நீங்க எடுத்து போடுங்க. கசப்பு, வெறுப்பு, கோபம், எத்தனை காரியம் நமக்குள்ள இருக்கு, அதெல்லாம் கலைந்து போட்டு நீங்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர செய்யுங்க. புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழியவும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளரும்படி அவனுக்கு வழியை சுத்தப்படுத்தி கொடுங்க. கலைகளெல்லாம் எடுத்து விடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கனி கொடுக்கிற மரத்தை சுற்றிலோ பிதா என்ன பண்ணுவாரா, கலைகள் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுவாரா, அது இன்னும் நிறைய கனிகளை கொடுக்குமா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இந்த ஆண்டு நிறைய கனிகளை நீங்க கொடுக்கணும்னா உங்களை சுத்தி இருக்கிற அந்த கலைகள் எல்லாம் பிடுங்கி எரிந்து போடுங்க. அதிகமான கனிகளை கர்த்தருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. மத்தேயு 17:27 வாசிங்க. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து. எந்த மீனை? முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். அந்த வாயை நீ திறந்து பாரு. ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆமென். ஒரு அலையில சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவருக்கு வரி கட்டணும், பேதுருக்கு வரி கட்டணும். ரெண்டு பேர்கிட்ட என்ன இல்லை? பணம் இல்லை. பாருங்க, இயேசுகிட்டயே பணம் இல்லை, பேதுருக்கிட்டயும் பணம் இல்லை. அம்மா அவர் ஒரு ஆலோசனை சொல்றார், போய் முதல்ல ஒரு மீனை பிடி, அந்த மீன் வாயில திறந்து பாரு, அங்க என்ன இருக்கும்? ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அது உனக்காகவும் எனக்காகவும், போய் என்ன பண்ணிரு, வரியை கட்டிரு அப்படிங்கிறார். இப்போ இது எதை குறிக்கிறது? நம்ம வருஷத்துல, இந்த வருஷத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் பேதுருவும் எப்படின்னா அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை, அந்த கடமையை முதலாவது செய்து நிறைவேற்றினார்களோ, அதுபோல் இந்த ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷத்துல நான் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ, ஆண்டவரே அதையெல்லாம் நான் கொடுத்து தீர்த்தர்றேன். இந்த வருஷம் யாருக்கிட்டே கடன் வாங்க மாட்டேன். அப்படியே நான் கடன் வாங்கினாலும், இது வரைக்கும் நான் கடன் வாங்கியிருந்தா, நான் அது கொடுக்காம இருந்தா, பல வருஷமா நீங்க கொடுக்காம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அந்த கடனை கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க நினைக்கலாம், அவங்க மறந்துட்டாங்க, நான் வாங்கி 10 வருஷம் ஆச்சு, அது இல்லாம மறந்துட்டாங்க, ஆனால் இதை கொடுக்க வேண்டியது இல்லை, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆவியானவர் திட்டமும் தெளிவுமா சொல்றாரு, தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் கொடுத்து விட வேண்டும். கர்த்தர் பாருங்க, வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், சகல வல்லமை உள்ளவர், பூமியும் பூமியின் நிறைவும் அவருடையது. அந்த ராஜாவே ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் கிட்ட இயேசு போய் என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு தர வேண்டியது ஒண்ணு கிடையாது, போங்கப்பான்னு சொல்லலாம். ஆனா அவர் அப்படி சொல்லலை. அவர் கரெக்டா ராயனுடைய ராயனுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த முதலாவது பிடித்த அந்த மீனிலிருந்து எடுத்து அந்த பணத்தை கொண்டு போய் அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். செய்தி கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமே இருக்கிறத கவனம் மறுபடியும் யோசனை பண்ணுங்க. ஆமாம்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்ககிட்ட நம்ம ஒரு 10,000 ரூபாய் வாங்கினோம், அதை கொடுக்கவே இல்லையே. நீங்கள் ஒரு சீட்டு போட்டுட்டு அதை நம்ம கட்டவே இல்லையே. நீங்கள் ஒரு லோன் எடுத்துட்டு அதை நான் கொடுக்கவே இல்லையே. அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு அது ஒரு பெரிய இடைஞ்சல் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கலாம், ஊழியர் செய்யலாம், பேயை துரத்துறவங்களா இருக்கலாம், பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் அடுத்தவங்களுடைய பணம் உங்கள் கையில் அது கடனாய் நீங்கள் கட்டாமல் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது கட்டாயம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே வராது. கோயம்புத்தூரில் ஒரு விசுவாசி இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஒரு பெரிய கேட்ரிங் வைத்திருக்கிறார். பிளெஸ்ஸிங் கேட்ரிங்கா, ஏஞ்சலா பிளெஸ்ஸிங் கேட்ரிங்கா வைத்திருக்கிறார். நல்ல மனுஷன். அவர் சின்ன வயசில் திருநெல்வேலியில் ஒரு வீட்டில் 150 ரூபாவா 100 ரூபாவோ என்னமோ திருடி விட்டாராம். சின்ன பையனாக இருக்குமோ திருடிட்டார். இப்போ அவர் திருடி 50 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுருக்கோம். இதே இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது போல சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க பாஸ்ட் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். யார் இடத்துல ஆகிலும் நீ பணத்தை திருடி இருந்தாலோ கடன் வாங்கி இருந்தாலோ திருப்பி செலுத்தாமல் இருந்திருப்பாயானால் அது உனக்கு சாபமாக இருக்கும், அது உனக்கு ஒரு பெரிய பாவமாக இருக்கும்னு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்.
பாருங்க, அந்த வார்த்தையினால அவர் தொடப்பட்டு இப்ப பெரிய பணக்காரரா இருக்காரு. ஆனா அவர் திருநது எவ்வளோ? 150 ரூபாய். ஆனா இப்ப அவர் கோடி கோடியா வைத்திருக்கிறார். உடனே புறப்பட்டு திருநெல்வேலி சென்று அந்த கிராமத்துக்கு போய் தேடி பார்த்தா அந்த பாட்டி இல்லை. அவங்க பிள்ளைங்க பாட்டி ஆயிட்டாங்க. அவங்க வயசானவங்கள இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க. அந்த குடும்பத்தில் போய் இவர் உட்காந்து அவங்களுக்கெல்லாம் என்னால் எதுக்கு வந்திருக்காருன்னா அங்கே இந்த கதையை சொல்லியிருக்கார். நான் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் பாட்டிக்கு தெரியாமல் 150 ரூபாய் நான் திருடி கொண்டு போனேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னை உணர்த்தினா, செய்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினா, அதற்கு நான் உங்களுக்கு திரும்ப 100 திரும்ப நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ லட்சம், இந்த யூடியூப்ல போய் பாருங்க, அது அப்படியே லட்சமாக அந்த குடும்பத்திற்கு அதை திருப்பி கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. 1 லட்சமோ 1.5 லட்சமோ என்னமோ அதில் எனக்கு தெரியல, சரியா தெரியல. அது அப்படியே அந்த குடும்பத்திற்கு அதை திரும்ப செலுத்தி வந்த அந்த உணர்வுள்ள இருதயம், அதான் உணர்வு. பாருங்க, எடுத்ததை அப்படியே கொடுத்துட்டார். இன்றைக்கும் நீங்க ஏன் அநேகர் ஆசீர்வாதமா இல்லாம இருக்கிறீங்கன்னா இதுதான் காரணம். சீட்டு எடுத்தா கட்டுறது இல்லை, கடன் வாங்கினா கொடுக்கறது இல்லை, லோன் எடுத்தா கண்டுக்கிறது இல்லை, கடையில போய் வாங்கினா அந்த பக்கமே போறது இல்லை, அப்பப்போ செல்போன் நம்பரை மாத்திக்கிறீங்க. இதனால எங்களுக்கும் பிரச்சனை. போன் பண்ணா வேற யாருக்கோ போகுது. ஏன்? உண்மை இல்லை. கடனை வாங்கிட்டு நம்பரை மாத்தினா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பண விஷயத்துல நம்ம சபையார் உண்மையா இருங்க. யார் யார்கிட்டலாம் வாங்கினீங்களோ இந்த ஃபர்ஸ்ட் வாரம் நீங்க ஒரு லிஸ்ட் எடுங்க. ஆமாண்டவரே, நீங்க இன்னைக்கு பாஸ்டர் பேசல, நீங்க தான் பேசுனீங்க, நீங்க தான் எங்ககிட்ட பேசுனீங்க. அதனால நானும் நீங்க வெள்ளி பணத்தை நீங்க கொடுத்து உங்க கடனை தீர்த்தது போல நானும் உங்களை பின்பற்றுகிறவனா இருக்கிறபடினால என் வாழ்க்கையில நான் யார் யாருக்கிட்டெல்லாம் கடன் வாங்கினோ அவங்களுக்கெல்லாம் நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல். சரி, இன்னும் ஒரு அலையிலேயே சொல். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மீனை அனுப்புவார். உங்க கடனை கட்டி தீர்க்கும்படி உங்களுக்கு ஒரு மீன் வரும். உங்களுக்கு ஒரு மீன் பணத்தை கொண்டு வரும். அதுக்குள்ள அந்த பணம் இருக்கும். அதை எடுத்து நீங்க முதல்ல கொடுக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த வருஷத்துல நமக்கு சோறு இருக்குதா இல்லையோ கவலைப்படாதீங்க. நமக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்க கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு உண்டானதை என் கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆண்டவருக்கு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தராருன்னு நினைக்கிறோம். இல்ல, நீங்க கடனாளிக்கு கடனை கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுப்பார். சரி, இதுல உண்மையா இருக்கிறானே, இந்த கடன் கொடுக்கறதுல உண்மையா இருக்கிறானே, ஆனால் இவனை விடக்கூடாது, இவனை கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கிறவராய் என் தேவனே இருக்கிறார். அதான் சத்தியம். அதனால இந்த வருஷத்துல நம்ம யாருக்கும் கடனாளிகளாக இருக்கக்கூடாது. எதுல மட்டும்தான் கடனாளிகளாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது? அன்புல மட்டும்தான் கடனாளியா இருக்கணும். மற்றவங்களுக்கு நீங்க அன்பு செலுத்துகிறதுல தான் நம்ம கடன் படணும். இன்னும் அன்பு செலுத்தணும், இன்னும் அன்பு கொடுக்கணும், இன்னும் அன்பு செலுத்தணுன்ற அதுல தான் கடனாளிகளா இருக்கணுமே தவிர பணத்திலோ பொருளிலோ மற்ற காரியங்களோ மற்றவர்களுக்கு நாம் எப்படி இருக்கக்கூடாது? கடனாளிகளா இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்த 1 தீமோத்தேயு 5:4 வாசிங்க. ஆனவளுக்கு பிள்ளையாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து முதலாவது பாருங்க, விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து. இந்த சில விசுவாசிங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க. இவங்க பேகை தூக்கி மாட்டி போட்டுட்டு ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற குடும்பத்தெல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஊருக்கெல்லாம் போய் உபதேசம் நடக்கும். ஜெபமனை வந்திருக்கிறேன்னு பார்த்துருக்கிறீங்களா? இந்த பாட்டிங்க பேகை தூக்கி போட்டு வீடு வீடா போயிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு அவங்களுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கோம். குடும்பத்தை விட்டுரும். நீங்க என்ன சொல்றாரு? முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை. பாட்டிங்கெல்லாம் கவனிங்க. உங்க பிள்ளைகளை, மருமகளை, உங்க பேர குழந்தைகளை முதல்ல விசாரிக்கணும். அடுத்ததான் ஊர்.
ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு உள்ள விட்டுறக்கூடாது. அழகா சொல்றாரு பாருங்க. இந்த வருஷத்துல முதல்ல உங்க குடும்பத்தை பாட்டிங்கெல்லாம் உங்க குடும்பத்துல குழப்பத்தையும் பிரச்சனையும் பெரிய காரியத்தை செஞ்சுட்டு ஊரா போயிட்டு நான் ஊழியம் பண்றேன், உங்களுக்கு நல்லது சொல்றேன், உங்களுக்கு உபதேசம் பண்றேன், நீங்க இயேசு நல்லவர் நாங்க சொல்லி பிரயோஜனம் இல்லைங்கிறார். முதலாவது உங்க தங்கள் சொந்த குடும்பத்தில் தேவ பக்தியாய் உங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கதைகள் எல்லாம் சொல்லணும். பாருங்க, நான் சின்ன சின்ன இந்த பைபிள் பழைய ஏற்பாடு கதையெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, எங்க பாட்டி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இரவு எங்க பாட்டி வீட்டில் தான் நாங்கெல்லாம் தங்குவோம். அப்படி எல்லா பேர பேத்திகளெல்லாம் உட்கார வச்சு தாவீது கதை, சிம்சோன் கதை, தானியல் கதை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த கதைகள் இன்னைக்கு நமக்கு பயன்படுது. ரலையில சொல்லுங்களேன். அவங்க பாருங்க, அந்த பாட்டிங்க தெரிஞ்சு பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கு பாட்டிங்க எங்க கற்றுக் கொடுக்குறாங்க? பாட்டிங்களே செல்போனை தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. பாட்டியும் செல்போனை தேய்க்குது, பேரனும் தேய்ச்சிட்டு இருக்கிறான், பேத்தியும் தேய்ச்சிட்டு இருக்கிறான், யாரும் எதுவுமே தேய்க்கிறது. அதான் ஒரு செல்போன் ஒரு படத்தை நான் பார்த்தேன். லீவில் எல்லா பேர குழந்தைங்களாம் பாட்டி வீட்டுக்கு போயிருக்குது, பாட்டியை பார்க்கலான்னு போயிருக்குது. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் அதில் வித்தியாசம் காட்டியிருக்கிறான். அந்த காலத்தில் போன பேர குழந்தைங்க பேத்திங்கெல்லாம் பாட்டி கூட உட்காந்து, பாட்டி மடியில் உட்காந்து, பாட்டி கையில் சாப்பிட்டு, பாட்டிக்கு ஊட்டி விட்டு, பாட்டி தலை சீவி விட்டு, பாட்டிக்கு சந்தோஷமா ஜாலியாக விளையாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு போன பேரை பார்த்தீங்களா, பேத்திங்கெல்லாம் போய் பாட்டி சோஃபால உட்கார்ந்துருக்குது, அத்தனையும் செல்போனை பார்த்து குனிஞ்சிட்டு இருக்குதுங்க, பாட்டியை கண்டுக்க மாட்டேங்குது. எல்லாம் அதுங்க திரும்பிட்டு என்ன பண்ணி இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கையில செல்போனை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்குதே தவிர பாட்டியை கண்டுக்கல, பாட்டியும் அதுங்களை கண்டுக்கல. அதான் அண்ட சொல்றார், நீங்க உங்க சொந்த பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில தேவ பக்தியாய் அவர்களை விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். பாத்தீங்களா, உங்க அப்பா அம்மா என்ன செய்தாங்கன்றத அதை திரும்பி அந்த பிள்ளைங்க செய்யும்படியா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பெற்றோர் பாட்டிங்க தான், தாத்தாங்க தான் அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. பாட்டிங்கெல்லாம் கவனிங்க, உங்க பேர குழந்தைகளுக்கு உங்க அப்பா, அவங்க அப்பா அம்மா மேல, குடும்பத்தின் மேல ஒரு அன்பையும் கீழ்ப்படுதலையும் நல்லதே கற்றுக் கொடுக்கறது தான் முதலாவது கற்பனையா இருக்கணும், முதலாவது ஒரு கீழ்ப்படுதலா இருக்கணும். இந்த வருஷத்துல முதல் வாரத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. பாட்டிங்க வீட்டில் சும்மா குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மருமகளையும் மருமகனையும் பேர குழந்தைகளையும் அவங்களையும் இவங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த காலத்து பிள்ளைங்க சரியில்லை, இந்த காலத்து பிள்ளைங்க சரியில்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எந்த காலத்து பிள்ளைங்க சரியில்லாமல் இருந்தாலும் எல்லா காலத்திலும் இந்த வேத வசனம் வேலை செய்யும். புரியுதுன்னா ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இந்த வசனம் எல்லா காலத்திலும் வேலை செய்யும். அதனால இந்த காலத்தில் இது வேலை செய்யும். நீங்க உங்களுக்கு தெரிந்த நல்ல வேத வசனத்தினுடைய கதைகளை, ஆவிக்குரிய கதைகளை, ஆவிக்குரிய அது கதைகள் அல்ல, அது உண்மை சரித்திரங்களை நீங்க உங்க பேர குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க நேரம் எடுக்கணும். அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்த வீட்டுல எல்லாம் பாருங்க, அந்த பிள்ளைகள் பிற்காலத்துல ஒரு ஊழியக்காரர்களாய் வந்திருக்கிறாங்க, அவங்க ஆண்டவருக்காக பயன்பட்டிருக்கிறாங்க. அது நீங்க பெற்றோரும் வயதானவர்களோ உங்க வீட்டில் காலத்தை நேரத்தை நீங்க செலவழித்து விடாதபடி, நாங்க சர்ச்சில் பாருங்க ஒரு 3/4 மணி நேரத்தை சொல்லி கொடுக்க முடியும். ஆனா நீங்க வீட்டில் நேரம் இருக்கும் போதெல்லாம் அவர்களை நீங்க அமரச் செய்து இந்த வேதத்தினுடைய சத்தியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறுவாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க, சபையில ஆசீர்வாதமா இருப்பாங்க, சமுதாயத்தில் அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, கர்த்தருக்கு சாட்சியா இருப்பாங்க. கர்த்தர் அவர்களுக்குள்ளே நீங்க சொன்ன வசனங்கள் இருக்கிறபடினால அவர்களை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. அதனால வயசான பாட்டிங்க, நீங்க உங்க பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கவனிக்க இந்த முதல் வாரத்துல தீர்மானம் எடுக்கணும். காலத்தின் நேரத்தை வீணடிக்கூடாது, கதை பேசிட்டு கூடாது, வீணான கதைகளை பேசி கொண்டிருக்கிறார், அடுத்தவங்க கதைகளை பேசி கொண்டிருக்கூடாது. உங்களுக்கு தெரிந்த கர்த்தருடைய கதைகளை, வேத வசனத்தை வேற யாருக்கு சொல்ல வேண்டாம், முதல்ல யாருக்கு சொல்ல சொல்றாரு,
உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க போதும். அவங்கவுங்க வீட்டுல பிள்ளைகளை சரிப்படுத்தினாலே போதும், சமுதாயம் சரியாயிரும். புரியுதான? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை சரிப்படுத்தினாலே உலகம் சரியாயிரும். நம்ம வீட்டில் இருக்கிற, நம்ம சபையில இருக்கிற பிள்ளைகளை நம்ம சரிப்படுத்தினாலே சமுதாயத்துல சேவூர்ல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்து விடுவா. அதனால இந்த வேதத்தின் வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு நீங்க கவனமா சரியாய் கற்றுக் கொடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் அவர்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நீதிமொழிகள், கடைசியாக வசனம், ஆனா இதை முதலாவது நம்ம வாழ்க்கையில செய்யணுமா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எந்த பலனால்? முதற் பலன். எத்தனாவது பலன்? முதல் பலன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆண்டவர் எதெல்லாம் கொடுக்கிறாரோ அதை கனப்படுத்தணும். பணம் மட்டும் இல்லை. முதல்ல ஒரு குழந்தை பிறக்குதா, பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். முதல் குழந்தை யாருக்கு கொடுத்துருவாங்க? கர்த்தர் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு பைபிள் காலேஜில் எல்லாம் போய் நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் உருப்படாத கேஸ் தான் அங்கே வந்து சேரும். ஏங்க பிரதர் பைபிள் காலேஜ் கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், திறந்தவே மாட்டேங்கிறான், உருப்படவே மாட்டேங்கிறான், நல்லா படிக்க மாட்டேங்கிறான். ஆனால் இவனை எங்க விட்டுறலாம்? பிரயோஜனம் இல்லாததை எங்க கொண்டு வந்துடுறாங்க? பைபிள் காலேஜ் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் லேவி ராகமத்தில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க முதன்மையானதை, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்துடணும்? ஆண்டவர் கொடுத்துடணும். அதனால தான் ஆபிரகாமை சோதித்து பார்த்தார் ஆண்டவர். கொடுத்துட்டான் பாருங்க, கொண்டு வந்து வச்சுட்டான். ஆண்டவரையே ஆச்சரியப்பட வைத்தான். அதனால இந்த வருஷம் நீங்க தீர்மானம் எடுங்க. முதல்ல ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னா இந்த முதல் சம்பளம் யாருக்கு? கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த இறுதி உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அந்த முதல் சம்பளத்தோடு உங்க வாழ்க்கை முடியல, அது ஆரம்பம். அது அந்த ஆரம்பத்தின் மேல விசுவாசம் வைத்து இது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இது ஃபர்ஸ்ட் வந்து அது ஃபர்ஸ்ட் கர்த்தருதுன்னு நீங்க நினைக்கணும். அதை கொண்டு வந்து அப்படியே கவர்ல போட்டு முதல் சம்பளம்னு சொல்லி எழுதி நீங்க ஆண்டவர் கொடுத்து பாருங்க. அடுத்தது நீங்க பரலோக போய் சேர்ற வரைக்கும் அது மேலத்தை போக தவிர கீழே வராது. அதனால தான் அவர் சொல்றாரு, முதன்மையானது நீ யாருக்கு கொடு? கர்த்தருக்கு. முதல் குழந்தை, முதல் பணம், முதல் ஆசீர்வாதம். நீதிமான் கடனை திருப்பி செலுத்துவான். நீதிமான் கடனை வாங்குவான், ஆனா திருப்பி செலுத்த ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதாங்க ரகசியம். புரண்டு ஓடும். இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு வருகிற எல்லா பொருளாதார ஆசீர்வாதத்திலும் முதல்ல நான் யாருக்கு கொடுத்துருவேன்? ஆண்டவருக்கு கொடுத்துருவேன். அதை எடுத்து கொடுத்துருங்க. அதை கொடுத்து செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில படிப்படியா நீங்க அது ஒரு விதை போல, அது ஒரு விதைக்கிற விதை போல. ஆண்டவர் சொல்ல, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்க யாரு சொல்றதையும் கேட்க வேண்டாம், வசனம் சொல்றதை கேளுங்க. வார்த்தையை கேட்டு இந்த வருஷத்துல நீங்க அதை விதைத்து பாருங்க. உங்களை கோடிய கத்த பெருக செய்வா. புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. 10 ரூபாய் இருக்கா, 1 ரூபாய் போடுங்க. 100 ரூபாய் இருக்கா, கம்மின்னு நினைக்காதீங்க, அந்த 10 ரூபாய் போடுங்க. ஆண்டு சொல்ல, கொஞ்சத்துல நீ உண்மை உள்ளவனா இருந்தா உன்னை அதிகத்தின் பேரில் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? அதிபதி ஆக்குவேன். 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் கொடுக்குறாரு, அதை கர்த்தர் காண்கிறார். 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கொடுக்கறதும் 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் கொடுக்கறதும் ஒண்ணுதான். ஆண்டவர் பணத்தை பார்க்கல, உன் இருதயத்தை பார்க்கிறான், உன் உண்மையை பார்க்கிறான். நீ 10,000 கொடுத்தியான்றது இல்ல, 10 லட்சத்துக்கு 10,000, 10 லட்சத்துக்கு 1 லட்சம். ஆனா 1000க்கு 100, 2 சமந்தான், 2 சமந்தான். ஆண்டவருக்கு பணமும் முக்கியம் அல்ல, உன் இருதயம் தான் முக்கியம். உன்னுடைய இருதயத்தினுடைய உண்மைதான் ஆண்டவருக்கு முக்கியம். அதனால தான் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கு கொடுத்துருங்கன்னாரு. தேவனுக்கு கொடுக்கறத நாம வஞ்சிக்க கூடாது. வாசிங்க, மல்கி எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. அந்த காணிக்கை குறித்து எவ்வளவாய் ஆண்டவரை எச்சரித்திருக்காரு பாருங்க. பாஸ்டமா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் 9-10 வாசிங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். பாத்தீங்களா?
தசமபாக காணிக்கை கொடுக்காதவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் சபிக்கு. ஏன் கடன், ஏன் கஷ்டம், ஏன் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம நம்ம இருக்கிறோம்? நம்ம மனதார ஆண்டவர் கொடுக்கிற இறுதியை நம்ம கிட்ட கிடையாது. ஆனால் ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். நீங்க எல்லாம் என்ன வஞ்சிக்கிறீங்க. பாத்தீங்க, நீங்க பாஸ்டர் வஞ்சிக்கல, யாரை வஞ்சிக்கிறீர்கள்? தேவனை வஞ்சிக்கிறீர்கள். நீங்க என்ன வஞ்சிக்கிறீர்கள்? என் ஆலயத்தில் ஆகாரம் பாத்தீங்களா? எங்க ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். இங்க சர்ச்சுக்கு நீங்க கொண்டு வாங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, பாத்தீங்களா? எப்பொழுது? எல்லா காணிக்கை தசமபாகங்களை கொண்டு வந்து கொடுத்து பாருங்க. அப்பொழுது அங்க என்ன சொன்னாரு? முதன்மையானதெல்லாம் கொண்டு வாங்க, அப்பொழுது உங்க களஞ்சியம் நிரம்பி வழியும். இங்க தசமபாக காணிக்கையெல்லாம் கொண்டு வாங்க, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து வானத்தையே உங்களுக்கு தரப்பார். பூமியில் இருக்கிற கவர்மெண்ட் திவால் ஆகும். ஒரு நாள் பேங்க் எல்லாம் மூடிடுவாங்க பணம் இல்லைன்னு சொல்லி. ரிசர்வ் பேங்க் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். ஆனா அந்த பேங்க் க்ளோஸ் ஆகாது. அது வானத்தில் இருக்கிற பேங்க். அங்க கோடி கோடியா இருக்கும், அங்க உருவாகி கொண்டே இருக்கும், குறையவே குறையாது. அங்கிருந்து உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கணும்னா இங்க நீங்க போட்டுட்டே இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் கொடுக்கிற வருமானத்திலிருந்து முதல் பகுதியை கர்த்தருக்காக நீங்க தசம பாகமாய் காணிக்க நீங்க கொடுக்க 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 பாருங்க என்ன நடக்குது. அப்பொழுது இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்துல என்னை சோதித்து பாருங்கன்னு ஆண்டவர் சொன்ன ஒரே வசனம் இதுதான். எல்லா இடத்துல ஆண்டவரை சோதிக்க கூடாதுன்னு இருக்கும், பரீட்சை பார்க்க கூடாதுன்னு தான் இருக்கு. ஆனா காணிக்கை விஷயத்துல மட்டும் என்னை செக் பண்ணி பாருங்கன்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, கொடுத்து பாருங்க. ஆண்டவர்கண்டு மனதார உங்களிடத்துல உள்ளதிலிருந்து கொடுத்து பாருங்க, ஊழியத்துக்கண்டு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை படிப்படியா ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஆனால் இந்த ஆண்டு நீங்க முதலாவது என்னென்ன செய்யணுன்றதை 7 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை முதன்மைப்படுத்தி செய்தியை மறுபடியும் வீட்டில் போய் நீங்கள் கேட்டு எழுதி வைத்து அந்த வசனத்தை தியானித்து இதெல்லாம் இந்த வருஷம் நம்ம தீர்மானத்தோடு கூட செய்யலான்னு சொல்லி செஞ்சு பாருங்க. இந்த ஆண்டு கடைசியில் நீங்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழுந்த நிலைங்க, பாஸ்டமா ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வருடத்திலே முதல் வாரத்திலே கர்த்தர் நமக்கு தந்த இந்த மன்னாவை கர்த்தர் நமக்கு பிட்டு தந்திருக்கிறார். 7 காரியங்கள், பரிபூர்ணமான காரியங்கள். முதலாவது நம்ம என்ன செய்யணும் என்பதை கர்த்தர் நமக்கு தெளிவாக கற்று தந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். முதலாம் கற்பனையாக, ஓ ஹல்லேலூயா, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கோரணும். ஆண்டு விட்டு சொல்லுங்கப்பா, நான் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நான் அன்பு கோர்றேன். ஆண்டவரே, என் இருதயம் ஃபுல்லாக நீங்கள் தான்ப்பா, என் வாஞ்சையெல்லாம் நீங்கள் தான்ப்பா, என் ஏக்கமெல்லாம் நீங்கள் தான்ப்பா, ஓ என் பிரியமெல்லாம் நீங்கள் தான்ப்பான்னு சொல்ல முடியுமா? ஆண்டு விட்டு சொல்லுங்கப்பா. அன்றாட நான் வேதத்தை வாசிக்கிறேன், அனுதினமும் உடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஓ அன்றாட உம்முடைய கிட்டி சேர எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த செய்தி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இருதயம் வேற எங்கேயும் போக வேண்டாம், யாரிடத்துலையும் போக வேண்டாம், தேவாதி தேவனை மகிமைப்படுத்தினா போதும். ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்து. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. ரெண்டுமே ஒரே கற்பனை தான். என்னை நான் நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஒரு வழி வந்தால் நம்ம எப்படி பண்ணுறோம், எவ்வளவு நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறோம், நம்முடைய அழகை, நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய சுகத்தை எவ்வளவு நம்ம பேணி பாதுகாத்து கொள்ளுகிறோம். அதுபோல் மற்றவங்களையும் நாங்கள் நேசிக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 2வது பார்த்தா, முதலாவது மனிதன் ஆதாமை ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய் என்று. ஓ
ஹalleluya. அவன் சொல்றான், நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஏன்னா அவனுடைய பாவம் அவனை சூழ்ந்து கொண்டது. அவனுடைய பாவம் அவன் குற்றப்பட்டு கொண்டு காணப்படுறான். அவன் மறைந்து இருக்கிறான். ஆண்டவருக்கு தான் முகத்தை காட்டாம ஒளிந்து இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் விடல, அப்படியே விட்டு விடல. ஆதாமை பார்த்து கேட்கிறான், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நம்ம பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரை பார்க்காம அதிகமா வேதத்தை வாசிக்காம இன்னும் தூரம் போயிட்டு இருந்தா ஆண்டவர்கிட்ட இப்ப ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் இந்த பாவத்துல இருக்கேன் ஆண்டவர், இப்படியாய் நான் துக்கப்பட்டிருக்கேன், என்னை அதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டவர், என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா. நான் பயந்து ஒளிந்துட்டு இருக்கேன், மறைஞ்சிட்டு இருக்கேன், உங்க கண்ணுக்கு படாம உன் முகத்தை பார்க்காம நான் மறைஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், நம்முடைய தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யர். ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தோம், முதலாவது கலைகளை பிடுங்குங்க. நம் வாழ்க்கையில் என்னென்ன கலைகள் இருக்கு, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன குறைகள் இருக்கு, அதை பிடுங்கி போடுங்க. ஆண்டவர் எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. ஒருவேளை நம்மால் அது முடியாம இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா போதும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா போதும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா எல்லா கலைகளும் கருகி போயிடும், எல்லா கலைகளும் இல்லாமல் போகும். கோபம், எரிச்சல், மூர்க்கம், வஞ்சகம், எந்த காரியங்களா இருந்தாலும் எல்லாம் அதெல்லாம் கருகி போயிடும், சுட்டரிக்கப்பட்டு போயிடும். ஆவியானவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கலாமா? ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள இருக்கிற எல்லா கடைகளும் நான் எடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியா பார்த்தோம், முதலாவது உட்புறத்தை சுத்தம் படுத்து. நம்முடைய உட்புறம் எல்லாம் சுத்தமாக வேண்டும். தேங்க்யூ ஜி. ஆத்துமாவேளை உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். வெளியரங்கமா மாத்திரம் அல்ல, வெளியரங்கம் வந்து அது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கும். வெளியரங்க மாத்திரமல்ல ஆண்டவர், என் பாத்திரம் சுத்தமாகட்டும். என்னுடைய பாத்திரம், இருதயம் என்கிற பாத்திரம், ஆத்துமா என்கிற பாத்திரம், எல்லாம் எனக்கு சுத்தப்படுத்துங்க ஆண்டவர். என் சிந்தைகள் எல்லா பார்ட்ஸ் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த முதலாவது ஆராதனை ஆண்டவரே, என்னுடைய அவயவங்களை உங்க கரத்தை தரப்பா. என்னுடைய கண் நல்லதை ஆண்டவரே பார்க்கட்டும் ஆண்டவரே. என் சிந்தை ஆண்டவரே, என் மைண்ட் நல்லதை சிந்திக்கட்டும் ராஜா. என்னுடைய இருதயம் நல்லதை யோசிக்கட்டும் ஆண்டவரே. என் கைகள் நல்லதை செய்யட்டும், என் கால்கள் நல்ல இடத்துக்கு போகட்டும்ப்பா. எல்லாவற்றும் உட்புறத்தை சுத்தப்படுத்துங்க. நமக்கென்று ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லா உறுப்புகளையும் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். என்னை முற்றிலும் கழுவுங்கப்பா. உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க. உங்க வெளியேற பெற்று எனக்காக சிந்தப்பட்டதே கல்வாரி சிலுவையிலே மெய்யாகவே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தீரே. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுங்க, ஊற்றுங்கப்பா. என்னை கழுவி அருளுங்க. புதிய பாத்திரமாக மாற்றுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உறைந்த பனி போல வெண்மையாக என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் கேட்டுக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். யாரெல்லாம் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ, உணர்வுள்ள இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அமைதியெல்லாம் வந்துட்டு போறது ஆசீர்வாதம் அல்ல. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறியதான் இந்த ஆலயம். நம்மை நாமே நிதானித்து உணர்வுள்ளவன் ஆக்குறதுக்கு தான் இந்த ஆலயம். இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. ஆண்டவரே, என்னை ஒரு விசை கழுவுங்க, என் உட்புறத்தை சுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அடுத்தது பார்த்தோம், முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தெய்வ பக்தியாய் விசாரித்து நன்மைகளை செய்ய கற்றுக் கொடுக்கணும். இதுதான் தேவனுக்கு பிரியம். தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன? யாரா இருந்தாலும் சரி, விதவைகள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும், பெரியவர்களா இருக்கலாம், சிறியவர்களா இருக்கலாம், விசேஷமாக முதியோர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கட்டும். நான் என் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியா நடத்தணும். கணவனா இருக்கலாம், நீங்க சொல்லுங்க, என் மனைவியை நான் நல்ல தேவ பக்தியா நான் இருக்கணும், என் மனைவியை நடத்தணும், என் பிள்ளைகளை நடத்தணும்.
ஓ ஹalleluya. அம்மா மாருங்க சொல்லுங்க, நல்ல தெய்வ பக்தியா என் கணவனை நடத்தணும், என் பிள்ளைகளை நடத்தணும். ஓ அந்த அபிஷேகத்தை என் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. அதனால தானே நம்மை குடும்பத்தின் தலைவன் தலைவி என்று வைத்திருக்காங்க. நீங்க மாத்திரம் அல்ல, அந்த குடும்பத்துக்கு தேவன் இயேசு தலைவராய் இருந்த போதும் எல்லாம் நேர்த்தியாய் நடக்கும். இயேசுவை முன்வைத்த போது எல்லாம் நேர்த்தியாய் நடக்கும். சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து நன்மைகளை செய்ய கற்றுக் கொடுக்கணும். நாம நன்மை செய்வது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை செய்ய பழகுவிக்க வேண்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். தீமைக்கு விலகி இருக்கும்படி கற்றுத்தாங்க. விதவைகள் வீடு வீடா, அம்மாமாருங்க மாமியாருங்க வீடு வீடா போய் மருமகளையோ அல்லது மாமியாரையோ பேர பிள்ளைகளையோ குறை சொல்லாதபடிக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை இந்த ஆண்டுல பேச, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச எனக்கு தாங்க ஆண்டவரே. நாவை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. ஏசாயாவின் நாவை தொட்ட கர்த்தர் இந்த காலை வேளையில ஒவ்வொருவருடைய நாவையும் தொடுகிறார். நான் குறை பேசுவது அல்லப்பா, இனி நான் குறைகளை சொல்லக்கூடாது, நிறைவானவர்களை பேசணும். என் தேவன் செய்த அற்புதங்களை நான் பேசணும். என் தேவன் செய்த ஆண்டவர காரியங்களை நான் சாட்சியா அறிவிக்கணும். என் பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும். ஆண்டவரே என் மருமக்களுக்கு அறிவிக்கணும். ஓ என்னை அப்படி மாற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில மாற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஓ அதே போல முதலாவது மீனை பிடித்து அதனுடைய வாயில் இருக்கிறதான வெள்ளி பணத்தை எடுத்து கடனை செலுத்துங்க. எவ்வளவு முக்கியமான காரியம். ஓ ஜீசஸ். கடன் வாங்காம வாழணும். கடன் வாங்கினாலும் திரும்ப செலுத்தணும். அந்த உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் இப்ப காலை வெளில கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் கடன் பட்டீங்களோ யோசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இந்த காலை வேளையில் உங்களுக்கு நினைவு தருவார். ஏன்னா அது அர்ப்பணித்தது செய்திக்கு அர்ப்பணித்திருந்தா உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே ஆண்டவர் அந்த நினைவுகளை தருவார். இதில் ஆண்டவர் எனக்கு எனக்கு நினைப்பூட்டிருக்கீங்கப்பா. இதை நான் இந்த மாதத்திலே நான் சம்பாதித்து அந்த கடனை நான் திரும்ப செலுத்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. நீங்க நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஓ அதை கொண்டு போய் நீங்க அந்த கடனை செலுத்துங்க. ஓ ஹalleluya. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. ஏனென்றால் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, அது நிமித்தமாக அவர்கள் இடரலாயிடக்கூடாது. அதனால்தான் இயேசு அதை செய்தார். புறஜாதிகள் இடரலா இராதபடிக்கு உனக்காகவும் எனக்காகவும் இந்த பணத்தை கொண்டு போய் செலுத்துங்கிற. அவர் அங்க செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் செலுத்த சொல்றார். நம்முடைய தேவன் எவ்வளவு உண்மையான தேவன். உலகத்திலே கரையில்லாமல் குற்றமில்லாமல் வாழ நினைத்த நம்முடைய அன்பு தகப்பன். அவரை போல நாமும் வாழ முயற்சிக்கணும். ஏசப்பா உண்மை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உண்மையுடைய குணாதிசயங்களை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஓ தேவன் இந்த காலை வேளையில விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. கடன் வாங்குவது தவறல்ல, வாங்குவது சில வேலை சகஜமா இருக்கும். தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று கடன் வாங்கலாம். ஆனால் நீதிமான் கடனை திரும்ப செலுத்துவான். நீதிமானாய் இருந்தால் அந்த கடனை திரும்ப சரியாக செலுத்த வேண்டும். இல்லை என்றால் நீதிமான் அல்ல, நாம துன்மார்க்கனாய் மாறிவிடுவோம். அந்த ஒரு விஷயத்துல உண்மையா இருங்க. ஓ ஆண்டவரே நான் திரும்ப செலுத்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ அவங்களிடத்துல போய் நீங்க பேசுங்க. அப்பா நாங்கள் இந்த வருடத்தில் நான் கொடுத்துட்றேன், இந்த மாதத்தில் நான் கொடுத்துட்றேன், இந்த வாரத்தில் நான் கொடுத்துட்றேன். இதுவரை நான் கொடுக்காம இருந்ததுக்காக தயவா மன்னிச்சுக்கோங்க, சீக்கிரத்தில் நான் அது கொடுத்து முடிக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். இனி கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எப்பொழுது நீங்க அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறீர்களோ அன்று முதல் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக நம்ம பார்த்தோம், முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும். என்னவா இருந்தாலும் சரி, அது விளைச்சலா இருந்தாலும் சரி, நாம் வளர்க்கிற ஆடு மாடு கோழி எதுவா இருந்தாலும் சரி, அதே போல நம்முடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வருமானமா இருந்தாலும் சரி, முதலை கர்த்தருக்கு கொடுங்க. முதல் பலனை தேவனுக்கு கொடுத்து பழகுங்க. ஓ அது நிமித்தம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். முதல் கோணனா முற்றும் கோணை என்று உலகத்துல பார்க்கிறோம். முதல் பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. அந்த அடுத்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஓ எங்க வீட்டுல 6 பிள்ளைகள், முதலாவது பிள்ளை ஏன்னா ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. இன்று வரை ஒரு நாளும் தேவன் கைவிடவில்லை. இன்று வரை எங்களை வழிநடத்தின கர்த்தர், எங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளை சந்தித்தவர்.
ஓ இதுவரை என் நிமித்தமாக எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கதை நீங்க பாக்குறீங்க. அதே போல பாஸ்டரோட வீட்டில் அவர் முதல் கனி அவரை கர்த்தருக்கு கொடுத்தாங்க. இன்று வரை குடும்பம் குறைவில்லாம இருக்கு. ஓ எத்தனை பஞ்ச நாட்கள் வந்தாலும் கர்த்தர் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு பிள்ளைகள் 2 பேர் இருந்தாலும் சரி, ஆண்டவரே என் முதல் குழந்தை கர்த்தருக்குன்னு சொன்ன உங்களுக்கு தரப்பா. உங்க ஊழியத்தை நிறைவேற்றிட்டான். உங்க ஊழியத்தை நிறைவேற்றி யோசிக்காதீங்க, மனசுல யோசிக்காதீங்க. ஐயோ 2 பேர் தானே, நல்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சேனே, டாக்டருக்கு அனுப்பிட்டேனே, ஓ அது பண்ணிட்டேனே, இது நினைக்காதீங்க. அந்த முதல் கனியை கர்த்தருக்கு கொடுங்க. அவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அவர்கள் நிமித்தமாக உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அதே போல 10ல் 1 கர்த்தருக்கு செலுத்துங்க. உங்க வருமானமா இருக்கலாம், உங்க நேரமா இருக்கலாம். 24 மணி நேரம் இருக்கு, அதுல 10ல் 1 எடுத்து 2.25 மணி நேரத்தை ஆண்டவருக்கு செலுத்துங்க. அது நிமித்தம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வருமானமா இருக்கலாம், 10ல் 1 கர்த்தருக்கு உண்மையாய் செலுத்துங்க. ஏனென்றால் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஓ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும், அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் வைக்கிற தேவன் அது நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். உண்மையாய் கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கும் போது, கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து மீதம் எடுக்க உதவி செய்வார். மீதம் எடுக்க உதவி செய்வார். நம்மை கடன் வாங்காமல் கடன் கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஓ ஹல்லேலூயா, ஓ தேங்க் யூ ஜீசஸ். தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாகவே அப்படி நம்ம செலுத்தும் போது இந்த ஆண்டு முழுவதும் சம்பூர்ண நன்மைகளால் கர்த்தர் நிரப்புவா. பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்புவா. ஏன் இதுவரை நம்ம ஆசீர்வதிக்கப்படலை? நம்ம இடத்துல உண்மை இல்லை. எங்கெங்கேயோ நம்ம என்னென்னமோ செய்து எப்படியெல்லாம் நம்ம எங்கெங்க செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யணும். அப்படி அல்ல, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்த பழகுங்க. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்த பழகுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட வாழ்க்கையில 10ல் 1 ஆண்டவருக்கு ஸ்தாபனத்துக்கு அனுப்புவோம். 20 நம்முடைய சபையோட தேவைகளுக்காக நாங்கள் கொடுக்கிறோம். மீதி 70% நாங்கள் உண்டு மகிழ்கிறோம். இன்று வரை குறைவில்லாமல் நடத்தி கர்த்தர் எங்களை வழி நடத்தினார். உங்களுக்கு முன்பாக எங்களை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார்கள். ஒன்றுமில்லாமல் இந்த இடத்துக்கு வந்தோம். நாங்கள் ஒரு கூரை ஷெட்ல தான் ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை தேவனுக்கு உங்களுக்கு எங்களால் முடிந்தவரை உண்மையா இருக்கும். கர்த்தர் ஒரு நன்மையும் குறைபட்டு போகாதபடி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ எங்களுடைய வாழ்க்கையில அந்த அற்புதங்களை செய்த கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில அநேக அற்புதங்களை நாங்கள் கண்டோம். உங்க வாழ்க்கையில அதே தேவன், நாங்கள் ஆராதிக்கிற அதே தெய்வம் தான் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த காலை வேளையில நீர் எங்களை ஆண்டவரே முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்க. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. 7 காரியங்களையும் நாங்கள் உண்மையாய் இருக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் காலை நேரத்தில் உம்முடைய ஆலயத்தை தேடி ஓடி வந்திருக்காங்கப்பா. புதிய வருடத்துல புதிய நன்மைகளை காணணும், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று வந்திருக்காங்க. உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் நீர் சுகப்படுத்துவீராக. உச்சன் தலைமுதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. வாதைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் ஒன்றும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு இரத்த கோட்டைகளாய் நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. ஒரு நன்மையும் குறைப்பட்டு போகாதபடி ஆண்டவரே வருகிற வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், வருடம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீட்டப்பட்டிருக்கட்டும் ஐயா. நீங்க ஆசீர்வதிக்காம நாங்க எங்க போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஐயா. பேதுருவை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். ஓ ஹல்லேலூயா. எங்களையும் எங்கள் சபையாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஓ ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். அவ்விதமான ஆசீர்வாதம் எங்கள் மீது ஊற்றப்படட்டும் ஐயா, எங்கள் மீது நீட்டப்படட்டும் ஐயா. தொடர்ந்து நாங்கள் செழித்திருக்க, நிலைத்திருக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. செய்து கொடுத்த தாசனை இன்னும் அநேக லட்சம் கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம். இதோ கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து வருகிறோம் ஐயா.
ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. குற்றம், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காலை வேளையில எங்களை மன்னித்து சபையாக எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி இந்த ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் புசிக்க பான பண்ண எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக அப்பா. உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளாய் அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.